ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் குருமா தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதிலே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காவோட ஒரு 6 முந்திரியும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கசகசா இருந்தாலும் இதிலே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வானலியில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் விட்டுட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து புலவோட நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தேவையான சால்ட்டு சேர்த்துருங்க. சால்ட் இதில் பத்தலை. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வந்து புலவோட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக பீட்ரூட் புலவு ரெடி ஆகிடுச்சு. இதோட நாம் வந்து கத்திரிக்காய் குருமா இது மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.